நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஐஎஸ் தீவிரவாதிகள் பிணை கைதியாக பிடித்து வைத்திருந்த ஜப்பானை சேர்ந்த கெஞ்சி கோட்டோ தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து ஜோர்டானை சேர்ந்த பிணை கைதியின் நிலை என்ன என்று கவலை எழுந்துள்ளது. ஜப்பான் நாட்டை சேர்ந்த கெஞ்சி கோட்டோ மற்றும் ஹருகா ஆகியோரை ஐஎஸ் தீவிரவாதிகள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். அவர்கள் கேட்ட பிணை தொகையான 1200 கோடி ரூபாயை தர ஜப்பான் அரசு முன்வரவில்லை. இதனால் முதலில் ஹருகாவை கொலை செய்த தீவிரவாதிகள் கெஞ்சி கோட்டோவை விடுதலை செய்ய வேண்டுமானால் ஜோர்டான் சிறையில் உள்ள ஈராக்கை சேர்ந்த பெண் தீவிரவாதி சஜிதா அல் ரிசாவியை விடுதலை செய்ய கெடு விதித்தனர். ரிசாவி விடுதலை செய்யப்பட்டால் கெஞ்சி கோட்டோவும் விடுதலை செய்யப்படுவார் என்றும் அறிவித்தனர். ஏற்கனவே பிணை கைதியாக பிடித்து வைத்திருந்த ஜோர்டான் நாட்டு ராணுவ விமானி முவாத் அல் கசஸ்பேவையும் கொலை செய்து விடுவதாக தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்தனர். இதற்கிடையே கெஞ்சி கோட்டோவை விடுதலை செய்வதற்கான கெடு முடிவடைந்த நிலையில் அவரது தலையை துண்டித்து தீவிரவாதிகள் கொலை செய்து விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இக்கொலைக்கு ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே, அமெரிக்க அதிபர் ஒபாமா உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது மிகவும் கோழைத்தனமான நியாயமற்ற செயல். இதனால் தீவிரவாதிகளின் மீது எங்களுக்கு கோபம்தான் வருகிறது. இதை நாங்கள் எப்போதும் மன்னிக்கவே மாட்டோம். கெஞ்சி கோட்டோ கொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரது சகோதரர் ஜுனிச்சி கோட்டோ மற்றும் குடும்பத்தினர் உள்பட ஜப்பான் மக்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். ஜப்பான் அரசு, வெளியுறவுத்துறை மற்றும் பொதுமக்களுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். கெஞ்சி கோட்டோவின் சகோதரர் என்ற முறையில் நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன். இந்நிலையில் தீவிரவாதிகளிடம் பிணை கைதியாக உள்ள ஜோர்டான் விமானி முவாத் அல் கசஸ்பேயின் நிலை குறித்து அவரது குடும்பத்தினர் மற்றும் அந்நாட்டு பொதுமக்கள் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர். அவரையும் தீவிரவாதிகள் கொன்றுவிடக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் நியாயமோ சட்டமோ பேசவில்லை. அவர் இன்னும் உயிருடன் உள்ளார் என்று நாங்கள் நம்புகிறோம். அவரை சகோதரர்கள் விடுவித்து விடுவார்கள் என்றும் நம்புகிறோம். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் அதனால் இதுவரை பயன் எதுவும் இல்லை. இதற்கிடையே விமானி முவாத் அல் கசஸ்பி உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்ற வேண்டுதலுடன் அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை நடத்தினர். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். ஜப்பான் பிணை கைதி கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த விஷயத்தில் உதவிய ஜோர்டான் நாட்டுக்கு ஜப்பான் நன்றி தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளால் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட பிணை கைதியை விடுவிக்க ஜப்பான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதற்காக ஜோர்டான் நாட்டில் தனியாக தூதரக அலுவலகம் ஒன்றையும் ஜப்பான் நிறுவியது. இதுபோன்ற பணிகளில் ஜப்பான் அரசுக்கு ஜோர்டான் அரசு பல வழிகளில் பல்வேறு உதவிகளை செய்தது. ஆனால் தீவிரவாதிகள் விடுத்த கெடு முடிவடைந்த நிலையில் பிணை கைதி கெஞ்சி கோட்டோ தலை துண்டித்து பரிதாபமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் ஜப்பானுக்கு பல விதங்களில் உதவிய ஜோர்டான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது.